ஹாய் வியூவர்ஸ், குட் மார்னிங் டு ஆல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மேக்ஸ் வித் யூபா சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய மேக்ஸன்ஸ் நான் போட்டுகிட்டே இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ எல்லாருக்குமே உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு வந்து ஜியாமெட்ரி சம் கொண்டு வந்திருக்கேன். அதில் வந்து என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, படத்தில் எம் பேரலல் என். ஸோ எம்ங்கிறது வந்துட்டு இணையாக எண்ணுக்கு இணையாக ஒரு கோடு இருக்குது. எல்லானது குறுக்கு வெட்டி எனில் ஆங்கிள் ஆஃப் 1 ஈஸ்ட்டு ஆங்கிள் ஆஃப் 2 ஈக்குவல் டு 11:7 எனில் 8 கோணங்களையும் காண்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எம் என் இது ரெண்டுமே எப்படி இருக்குது அப்படின்னா பேரலாக இருக்குது. சரிங்களா? இணையாக இருக்குது. ஒன்றுக்கு ஒன்று எங்கேயுமே டச் ஆகலை. பட் இந்த ரெண்டு லைன் எப்படி இருக்குது? நமக்கு இணையாக இருக்குது. இதில் எல் அப்படின்ற லைன் மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா இன்டர்செக்ட் ஆகுது உள்ள. ஸோ அப்படி இன்டர்செக்ட் ஆகும்போது நமக்கு இங்கே ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் 1ங்கிறதுக்கு வந்துட்டு 11 ஆங்கிள் 2ங்கிறதுக்கு 7 ரேஷியோவில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளை என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே இருக்கிற 8 வேல்யூஸையும் என்ன பண்ணணுமா நம்ம கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்ததை எடுத்துக்கலாம். அப்போ இதை மாதிரி ரேஷியோ வச்சு சம்மு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 11x 7x அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஆங்கிள் 1 ஆங்கிள் 2க்கு நமக்கு ரேஷியோ கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆங்கிள் 1 ப்ளஸ் ஆங்கிள் 2 ஈக்குவல் டு என்ன ரேஷியோ அவங்க கொடுத்துருக்காங்க? 11:7 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்னென்னு எடுத்துக்கணும்? 11x ப்ளஸ் 7x ஈக்குவல் டு இது பாருங்கள், திஸ் இஸ் அ ஸ்ட்ரைட் லைன். சரியா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்படி ஸ்ட்ரைட் லைனாக இருந்தது அப்படின்னா இது எத்தனை டிகிரியாக இருக்கும்? நமக்கு 180 டிகிரியாக இருக்கும். ஸோ 180 டிகிரி. 11 + 7 என்ன வரப்போகுது? 18 வரப்போகுது. எக்ஸோட வேல்யூ மட்டும்தான் நமக்கு வேணும். அப்போ 180 என்ன பண்ணலாம்? 80 டிவைட் பண்ணலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு வந்துட போகுது? நமக்கு 10 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட போகுது. ஸோ 11 டைம்ஸ் அண்டு 7 டைம்ஸ் அதுதான் இதோட மீனிங். ஸோ அப்போ ஆங்கிள் 1 என்னவா இருக்கும் அப்படின்னா 11 டைம்ஸ் மீன் 11 × 10 110. ஆங்கிள் 2 7 டைம்ஸ் அப்போ 7x. அப்போ 7 × 10 70. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? ஆங்கிள் 1ஓட வேல்யூங்கிறது 110 110 டிகிரி. ஆங்கிள் 2ஓட வேல்யூ அப்படின்றது 70 டிகிரி. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. இது வந்து 110, இது வந்து 70. இப்படி இதோட வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இது வந்து ஒரு பேரலல் ஆங்கிள். சரிங்களா? அப்போ இரு நேர்கோடுகள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒன்றுக்கொன்று வெட்டி கொள்ளுது. சரியா? ஒரே ஒரு அந்த குத்துது அந்த இதால் ஒரே ஒரு கோட்டால் இது என்ன பண்ணப்படுது அப்படின்னா வெட்டிக்குது, இன்டர்செக்ட் ஆகுது. அப்படி இருக்கும்போது என்ன ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இதோட குத்தெதிர் கோணங்கள் சமமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ குத்தெதிர் கோணங்கள்னால் என்ன? இப்போ இந்த 1 இந்த 3 இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இந்த 2 இந்த 4 இது ரெண்டும் எப்படி இருக்கும்? நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குத்தெதிர் கோணங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இதை நம்ம வந்து இப்போ ஈக்குவல் பண்ண போகிறோம். அப்போ 1 ஈக்குவலாக இருந்தால் 1க்கு ஈக்குவல் 3. ஏன்னா குத்தெதிர் கோணங்கள் சமம். குத்தெதிர் கோணங்கள் சமம். சரிங்களா? அப்போ குத்தெதிர் கோணங்கள் சமமாக இருந்தது அப்படின்னா ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 3யும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஆங்கிள் 3யோட வேல்யூ என்ன வந்துடும்? ஆட்டோமேட்டிக்காக 110 110 டிகிரின்னு வந்துடும். அதே மாதிரி ஆங்கிள் 2ம் ஆங்கிள் 4ம் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதுக்கு என்ன வேல்யூ வந்துட போகுது? 70 டிகிரி. அப்போ இங்கே ஆப்போசிட் 110 டிகிரி வந்துடுது. இதோட ஆப்போசிட்டில் என்னென்னு வந்துடுது? நமக்கு 70 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. இதோட பேர் அப்படி தான் குத்தெதிர் கோணங்கள். சரிங்களா? அப்போ ரெண்டு நேர்கோடுகள் ஒன்று வெட்டிக்குச்சு அப்படின்னா அதோட குத்தெதிர் கோணங்கள் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த டயக்ராமில் பாருங்களேன். இது வந்து ஒத்த கோணங்கள் சமம் அப்படின்ற கான்செப்ட் அடுத்தது. ஸோ ஒத்த கோணங்கள் சமம் அப்படின்னா இதில் வந்து பேரலாக ரெண்டு லைன் போகுது. ஒரு லைன் இன்டர்செக்ட் ஆகும்போது இங்கே இருக்கிற இந்த 1ஓட வேல்யூ இங்கே இருக்கிற 5ஓட வேல்யூ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா ஒத்த கோணங்கள் சமம். ஒத்த கோணங்கள் சமம் அந்த கான்செப்ட் படி பார்த்தோம் அப்படின்னா 1 = 5. அப்போ இது என்னன்னு வந்துடும்? 110 டிகிரி அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி
2 ஈக்குவல் டு 6. இங்கே 2 ஆங்கிள் 2 ஈக்குவல் டு ஆங்கிள் 6. இது மொத்த கோணங்கள் தானேயா? அப்போ இது வந்து உங்களுக்கு என்னென்ன ஆகிடும்? ஈக்குவலாக ஆகிடும். அப்போ இந்த ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோன்னா மேலே நம்ம அப்ளை பண்ணோம்ல, அதே மாதிரி என்ன பண்ணிடலாம், 7க்கும் 8க்கும் எழுதிடலாம். ஏன்னா ஒன்று விட்ட கோணங்கள் சமம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து 180னும் இதை வந்து 110னும் இதை வந்து என்னென்னு எழுதலாம், 17 எழுதலாம். ஸோ நமக்கு தேவையான 8 ஆங்கிள்ஸையும் நம்ம என்ன பண்ணியாச்சு, இந்த இடத்துல ஃபைன் பண்ணி முடிச்சாச்சு. சரிங்களா? அப்போ இங்கே 1 ஈக்குவல் டு 5 அதை இங்கே எழுதிடுங்க. அப்போ ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 5ம் 110 டிகிரி. அதே மாதிரி ஆங்கிள் 2ம் ஆங்கிள் 6ம் ஆங்கிள் 2ம் ஆங்கிள் 6ம் 70 டிகிரி. ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு குத்தெதிர் கோணங்கள் சமம் அப்படின்ற கான்செப்டில் ஆங்கிள் 5ம் ஆங்கிள் 7ம் 110 டிகிரி, ஆங்கிள் 6ம் ஆங்கிள் 8ம் 70 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதணும். தட்ஸ் இட். அவ்வளோதாங்க. இவ்வளோ தாங்க. ரொம்ப சிம்பிள். பார்க்குறதுக்கு தான் ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் உள்ளே உங்களுக்கு கான்செப்ட் வந்து ஈஸியாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், கடைன்னு இந்த ஆங்கிள்ஸை நீங்கள் ஃபைன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாங்க. சரி, ஓகேங்க. ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? செகண்ட் சம் பாருங்கள். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, படத்தில் ஏபி ஆனது சிடிக்கு இணை மீன்ஸ் பேரலல். ஸோ ஏபி அப்படின்ற அந்த லைன் வந்து சிடிக்கு பேரலாக இருக்கிறதுனால எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது நம்ம வந்து இப்படி இருக்கும் போது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதில் ஒரு சின்ன ஒரு டயக்ராம் வந்து நம்ம செய்யணும். சரிங்களா? அது என்னன்னு செஞ்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், இவ்வளோ தான். நான் ஆல்ரெடி கொடுத்த டயக்ராமுக்கும் இப்போ கொடுத்த டயக்ராமுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ இது என்ன பண்ணிக்கிறணும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இதை ஒரு லைனாக பேஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ரைட் ஆங்கிளில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சம் போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி வந்து நமக்கு வந்து பேஸ் போடுறதுனால என்ன கிடைக்குது அப்படின்னா, ஆங்கிள்ஸ் வந்து நமக்கு வந்து ஈஸியாக ஃபைன் பண்ண முடியுது. ஃபஸ்ட்டு என்ன பாருங்கள், இப்போது இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 3 லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த லைனை வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இந்த வேல்யூஸை வந்து எக்ஸோட வேல்யூ தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ட்ரா பண்ணி இதை வந்து ஒரு க்ளோஸ்டு ஃபிகராக மாற்றிருக்கேன் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ இதை ட்ரா பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூ வேணும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ வேணும். அப்போ இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ வேணும் அப்படின்னா இந்த ஆங்கிள் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ இதை வந்து 1ன்னு எழுதிக்கிறேன், இதை வந்து 2ன்னு எழுதிக்கிறேன், இதை வந்து 3ன்னு எழுதிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு ஆங்கிள், இதை வந்து 4ன்னு நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த 1 2 3 4 இந்த ஆங்கிள்ஸை நம்ம கேல்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இந்த எக்ஸோட வேல்யூவை நம்ம என்ன பண்ணிடலாம், வெளியில் கொண்டு வந்துடலாம். சரி, பார்க்கலாமா எப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நம்ம என்னென்னு பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்து இதை ஒரு ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு பேஸ் பண்ணிக்கிட்டு ஒன்னோட ஆங்கிளை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிப்போம். ஏற்கனவே நமக்கு தெரியும் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்றது 180 டிகிரி அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ ஆங்கிள் 1 + 140 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆங்கிள் 1ஓட வேல்யூ தான் நமக்கு வேணும். அப்போ 180 டிகிரியில் 140 என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா 40 டிகிரி கிடைக்கிது. சரிங்களா? அப்போ இந்த இடம் நமக்கு என்னென்ன ஆகிடும், 40 டிகிரி அப்படின்னு ஆகிடும். அடுத்து நம்ம எந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும், நம்பர் 2 கண்டுபிடிக்கணும். நம்பர் 2 கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்த பாருங்களேன், இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருந்தா இது எத்தனை டிகிரின்னு சொல்லியிருக்கோம், நம்ம 90 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. அப்போ 3 கோணங்களின் கூடுதல் அப்படின்னா அப்போ ட்ரையாங்கிளோட ஆங்கிள்ஸோட அடிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா 180 டிகிரியாக இருக்கும். அப்போ 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. இப்போ ஆங்கிள் 1 எத்தனை டிகிரின்னு தெரிஞ்சிருச்சு நம்ம கணக்குலேருந்து, 40 டிகிரின்னு தெரிஞ்சு. அப்போ இதை ஆட் பண்ணி 180 டிகிரின்னு போட்டோம் அப்படின்னா ஆங்கிள் 2ஓட வேல்யூ கிடச்சிடும். இப்படி தான் இந்த சம்மை பண்ணணும். அப்போ ஆங்கிள் 1 + 90 டிகிரி + ஆங்கிள் 2 ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆங்கிள் 1ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 40ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 40 + 90 + ஆங்கிள் 2 ஈக்குவல் டு 180 டிகிரி. 40 + 90 என்ன வரப்போகுது, 130ன்னு வரப்போகுது. ஆங்கிள் 2 ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆங்கிள் 2 மட்டும்தான் நமக்கு வேணும். அப்போ 180ல் 130 நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ சப்ராக்ட் பண்ணிட்டா என்ன கிடச்சிருது, 50 டிகிரின்னு கிடச்சிருது. இப்போ இந்த இடத்துல நமக்கு என்னென்னு கிடச்சிருச்சு, 50 டிகிரி அப்படின்னு கிடச்சிருச்சு. இப்போ இங்கே என்ன வேல்யூ போட்டு இந்த 182ஐயும் என்ன கான்செப்டில் நம்ம வந்து கிளியர் பண்ணோமோ அதே கான்செப்டை யூஸ் பண்ணி ஆங்கிள் 4ஐயும் ஆங்கிள் 3ஐயும் நம்ம இப்போ ஃபைன் பண்ண போகிறோம். சரிங்களா? பண்ணலாமா? அப்போ ஆங்கிள் 4ஐ ஃபைன் பண்ணணும்னா என்ன பண்ணணும், திஸ் இஸ் a ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். ஸ்ட்ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். அப்போ ஸ்ட்ரைட் ஆங்கிளோட வேல்யூ நமக்கு 180 டிகிரி. அப்போ 150ல் 180 டிகிரி சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்க போகுது, 30 டிகிரி கிடைக்க போகுது. அப்போ ஆங்கிள் 4 + 150 ஈக்குவல் டு 180. ஆங்கிள் 4 ஈக்குவல் டு 180 - 150 ஈக்குவல் டு
என்ன கிடச்சிட போகுது நமக்கு 30 அப்படின்ற ஒரு வேல்யூ கிடச்சி. அப்போ இது 13 தெரிஞ்சிருச்சு. இதோட வேல்யூ 19 நமக்கு தெரியும். திஸ் இஸ் அ ட்ரையாங்கிள். இது ஒரு முக்கோணமாக இருக்குது. அப்போ 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரியாக இருக்கும். ஸோ அது பேஸ் பண்ணி நம்ம அடுத்த சம் போட போகிறோம். எப்படி போடலாம்? ஆங்கிள் 4 ப்ளஸ் 90 டிகிரி ப்ளஸ் என்ன ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்? 3 கண்டுபிடிக்கணும். 180 டிகிரி. ஆங்கிள் 4ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும்? 30ன்னு தெரியும். 30 + 90 + angle 3 is equal to 180 degree. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ 120. angle 3 equal to 180 degree. அப்போ angle 3 equal to 180 degree minus 120 equal to நமக்கு என்னன்னு கிடைச்சிருச்சு? 60 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருச்சு. சரி, ஓகே. நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ angle 2ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும்? 50 அப்படின்னு தெரியும். ஆங்கிள் 3ஓட வேல்யூ என்னன்னு தெரியும்? 60 அப்படின்னு தெரியும். இதை பாருங்களேன், இது லாஸ்ட்டாக இங்கே இருக்கிறது ஒரு லைன் மாதிரி கான்செப்ட் ஆகுதா? அப்போ நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 50ஐயும் இந்த 60 ப்ளஸ் இந்த எக்ஸ் இதை மூணுத்தையும் ஆட் பண்ணால் திஸ் இஸ் அ ஸ்ட்ரைட் ஆங்கிள் 180 டிகிரி கிடைக்கணும். அப்படி கிடைச்சிது அப்படின்னா நம்ம எக்ஸோட வேல்யூவை ஈஸியாக போட்டுடலாம். அப்போ போட்டலாமா? அப்போ நமக்கு என்னென்ன தேவை? ஆங்கிள் 5 ஆங்கிள் 2 plus angle 3 plus x equal to 180 degree. So angle 2 ஓட வேல்யூ என்னது நமக்கு? 50 plus angle 3 ஓட வேல்யூ 60, x equal to 180 degree. இப்போ x is equal to 180 minus 15 plus 16 என்ன வரப்போகுது நமக்கு? 110ன்னு வரும். ஸோ சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்க போகுது? 70 degree. அப்போ ஆங்கிள் எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னென்னு கிடச்சிருச்சு? 70 டிகிரின்னு கிடச்சிருச்சு. இவ்வளோ தாங்க கான்செப்ட். ஸோ இதை நான் போட்டு காட்டணுங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாகவே என்ன பண்ணிடலாம்? டக்கு நீங்கள் சப்ராக்ட் பண்ணி இந்த ஆன்சரை நம்ம என்ன பண்ணலாம்? நீங்கள் சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பை பாய்.